இதில் ரெண்டாவது சம் பார்ப்போம். இதில் வந்து பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்ட ஒரு லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இது நம்ம கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி is equal to x squared plus x into a plus b in plus ab. இப்படி ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு 7x இருக்கா, இங்கேயும் 7x, இங்கே x இருக்கா, இங்கேயும் x. அடுத்து பாருங்கள், இங்கே +3 இருக்குது, இங்கே -4 இருக்குது, ரெண்டும் வேறு வேறு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் பி இருக்குது. ஸோ ரெண்டும் வேறு வேறு. ஸோ இதே மாதிரி இது இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தானே இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 7x போட போகிறோம். ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னா 3 போட போகிறோம். பிக்கு பதிலாக என்ன இருக்குது? -4ன்னு இருக்குது பிக்கு பதிலாக. ஸோ இதை போயிட்டு நம்ம இந்த சைடில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக என்ன போடணும்? 7x². ஸோ 7x த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 7x போடணும். இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஏனா 3, பினா -4. அப்போ 3 - 4. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் ஏவையும் பியையும் பெருக்கணும். ஏனா 3, பினா -4. ஸோ இது ரெண்டையும் பெருக்கினாமல் நமக்கு என்ன வரும்? 4 3 12. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ -12ன்னு வரும். -12. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? 7x² இந்த 7க்கும் இந்த ஸ்கொயர்டும் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ 7 என்ன? 49x². அடுத்து பாருங்கள், இந்த 7x ப்ராக்கெட்டில் 3 - 4. 3 - 4னா என்ன? -1ன்னு அர்த்தம். ஸோ -1ஐயும் 7ஐயும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? -7x. ஒரே இதாக போட்டுடலாம். ஸோ ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டில் -12. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? -12. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது? 49x² -7x -12. ஸோ இது தானே இவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட்டு a - 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² - 2ab + b². இதே மாதிரி தானே இதுவும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஏவுக்கு பதிலாக ஏ இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ நம்ம ஏவுக்கு பதிலாக ஏனே போட போகிறோம், பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1ன்னு போட போகிறோம். ஸோ இந்த சைடில் நம்ம போட போகிறோம் a² - 2a, bனா என்ன? 1 ப்ளஸ் b². b²னா 1, 1 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம எழுதணுன்னா என்ன வரும்? a² - 2a + 1. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் இப்படி கிடச்சிருக்கு. பட் அவங்க கொடுத்துருக்கிறது a² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ச் ஆகுதா? இல்லை. அப்போ இது என்ன? தவறு. ஓகே, நெக்ஸ்ட் மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x² + y² இன்ட்டு y² + x² இஸ் ஈக்குவல் டு x² + y² தான் ஹோல் ஸ்கொயர். வெரி வெரி சிம்பிள். இதில் நல்லா பாருங்கள், கூட்டல் 3 + 4 அப்படின்னாலும் 7 தான், 4 + 3 அப்படின்னாலும் 7 தான். ஸோ கூட்டலுக்கு பரிமாற்று பண்பு இருக்குது. ஸோ x² + y²ன்றதும் சேம் தான், y² + x² அப்படின்றதும் சேம் தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது. இப்போ ஹோலாக இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். இதுவும் ஏ தானே, அதே தானே. இப்போ a இன்ட்டு ஏனா a². கரெக்டாக இருக்கா? ஸோ இது என்ன? சரி. இது ஃபார்முலா பார்க்காமலே நம்ம போட்டுடலாம்.
இல்லை நம்ம ஃபார்முலா படி போடுறதா இருந்தாலும் நம்ம போடுவோம். ஓகே, ஃபார்முலா தேவை கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ஏ இருக்குது, அதாவது ஏ இன்ட்டு ஏனா நம்ம என்ன போடுவோம், ஏ ஸ்கொயர் தான் போடுவோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிக்யூவின் காரணி 2p ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான்னு பார்ப்போமா. 8 நம்ம டானாவுத்தல் போடுவோமா. இப்போ 2 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 4. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு பி இருக்கா, பி கியூ கியூ. ஸோ 2pன்றது இதோட ஒரு காரணி தானே இருக்குல்ல. ஸோ இது என்ன சரி. ஓகே, காரணினா ஒன்றும் இல்லை, அதை வந்து நம்ம பிரித்து எழுதும்போது அது ஒரு பார்ட்டாக வரும், அது வந்து காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அவ்வளோதான். இதில் 3வது சம் பார்ப்போம். பின்வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 24 நம்ம பகா காரணி முறைப்படுத்துவோம். 24 2வது வாய்ப்பாடில் வருமா. ஸோ 2வது வாய்ப்பாடில் போடுவோம். ஓரன் 2, இப்போ 2 4. 12ன்றது 2வது வாய்ப்பாடில் வரும் தானே. அப்போது 2ஆல் போட்டோம்னா 6 2 12. 6ன்றது 2ல் வரும்ல, அப்போ 2ஆல் போட்டோன்னா 3 2 6. ஸோ 3க்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, 3வது வாய்ப்பாடில் தான் வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 24 நம்ம பிரித்து எழுதணும்னா என்ன வரும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு ஏ பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் 2 தடவை பியை பெருக்கணும், அப்போ பி இன்ட்டு பி. சி ஸ்கொயர்னால் 2 தடவை சியை பெருக்கணும், அப்போ சி இன்ட்டு சி. அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் செய்யணும். 36 டானாவுத்தர் போட்டோம்னா 36. ஸோ இதே 2ஆல் வரும். ஓரன் 2 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும், 1 வரும். அப்போ எண்ணி 2 16. 18ன்றது 2ல் வரும் தானே. அப்போ 2ஆல் போட்டோன்னா 9 2 18. 9ன்றது என்ன வாய்ப்பாடில் வரும், 3வது வாய்ப்பாடில் வரும். 3வது வாய்ப்பாடில் போட்டோம்னா 3 9. ஸோ இதுக்கு மேலே 3ன்றது வெரி லீஸ்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு மேலே நம்ம போட முடியாது. ஸோ இதை 36 நம்ம என்ன எழுதணும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன, எக்ஸை 3 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஒய் ஸ்கொயர்னா என்ன, ஒய்யை 2 தடவை பெருக்கணும். இப்போ ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் 56 mn ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ 56 போட்டோம்னா என்ன வரும், 2வது வாய்ப்பாடில் போடலாம் தானே. 2ல் போட்டோம்னா 2 4 வரும், மிச்சம் 1 வரும். இனி 2 16. இதையும் 2ஆல் போட்டோம்னா ஓரன் 2 4 2 8. அடுத்து இதையும் 2ஆல் போட்டோம்னா என்ன வரும், 7 2 14. ஸோ 7 தவிர வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது. ஸோ இதோட முடிஞ்சு. ஸோ 56 நம்ம என்ன எழுதணும், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 எம் எம். என் ஸ்கொயர்னால் என்ன 2 தடவை பெருக்கணும், அப்போ என் இன்ட்டு என். பி ஸ்கொயர்னா என்ன, பியை 2 தடவை பெருக்கணும், அப்போ பி இன்ட்டு பி. இதுதான் ஆன்சர்.